Welcome to Nirmala's Adventure. Today we are going to learn about William Shakespeare. William Shakespeare was the third and eldest son of John Shakespeare and Mary Aden. ஷேக்ஸ்பியரோட பேரண்ட்ஸ் ஜான் ஷேக்ஸ்பியர் அண்ட் மேரி ஆடன். இவர் தான் அவங்க ஃபேமிலியில் தேர்ட் சைல்டாக பிறக்கிறாரு. ஷேக்ஸ்பியரோட ஃபேமிலியில் டோட்டலி 8 சில்ட்ரன் இருப்பாங்க. Shakespeare's father, John Shakespeare, was a glover and whittawer. Gloverனா க்ளவுஸ் தயாரிக்கிற வேலை பண்ணுறவங்க அண்ட் விட்டாவர் அப்படின்னா லெதர் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க. Shakespeare was baptized on April 26, 1564 in Holy Trinity Church. ஷேக்ஸ்பியருக்கு பேப்டிசம் கொடுக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 26, 1564. எங்கே அப்படின்னா ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில். யூஸ்வலி on the third day children were baptized on those days. அந்த காலத்தில் யூஸ்வலாகவே தேர்ட் டே குழந்தைங்க பிறந்து 3வது நாளில் தான் பேப்டிசம் கொடுப்பாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் மைட் ஹாவ் பார்ன் ஆன் ஏப்ரல் 23, 1564. ஏப்ரல் 23, 1564 ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்கலாம். ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் அட் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன், வார்விக்ஷயர். வார்விக்ஷயரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிற இடத்துல தான் ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்காரு. ஷேக்ஸ்பியர் ஸ்டடிட் லாட்டின் அண்ட் கிராமர் அட் கிங்ஸ் நியூ ஸ்கூல். கிங்ஸ் நியூ ஸ்கூலில் லாட்டினும் கிராமரும் படிக்கிறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவனில் தான் இருக்குது. ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபர்ஸ்ட் பயோகிராஃபர் நிக்கோலஸ் க்ரோ. ஷேக்ஸ்பியர் மேரிட் ஆன் ஹாத்தவே. ஷி வாஸ் 8 years elder to him. தன்னை விட 8 years எல்டராக இருக்கிற ஆன் ஹாத்தவேவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் டைட் ஆன் ஏப்ரல் 23, 1616. ஹி வாஸ் பரீட் இன் ஹோலி ட்ரினிட்டி சர்ச். அதாவது பேப்டிசம் கொடுத்த அதே சர்ச்சில் தான் இவரோட பாடியை பரி பண்ணியிருக்கிறாங்க. யுனெஸ்கோ செலிப்ரேட்ஸ் 23 April ஆஸ் வேர்ல்டு புக் டே ஆர் வேர்ல்டு பிப்ளியோ டே. Wordsworth and Cervantes also died on April 23. Totally 3 people in literature died on April 23. Shakespeare, Wordsworth and Cervantes. So UNESCO celebrates April 23rd as World Book Day or World Biblio Day. The years between 1585 to 1592 are called the last years of Shakespeare. ஏன் இந்த வருஷத்தை லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1585லேருந்து 1592 வரைக்கும் இருக்கிற அந்த 7 இயர்ஸில் ஷேக்ஸ்பியரை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கப்படல. In the year 1592, Shakespeare became an actor and playwright. ஆக்டராகவும் பிளேரைட்டாகவும் ஷேக்ஸ்பியர் எமர்ஜ் ஆனது 1592ல். த சேம் இயர் பிளேக் டிசீஸ் வந்ததுனால தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படுது. இன் ரோமியோ அண்ட் ஜூலியட், ஷேக்ஸ்பியர் யூசஸ் த பிளேக் ஆஸ் சோர்ஸ் மெட்டீரியல். 1592ல் பிளேக் டிசீஸ் வந்ததுனால அதை அந்த டைமில் தான் ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற ட்ராமா எழுதுகிறாரு. அதில் பிளேக் டிசீஸை ஒரு சோர்ஸ் மெட்டீரியலாக பயன்படுத்தியிருக்காரு. அது எந்த சீனில் அப்படின்னா ஜூலியட்டோடைய ஃபாக்ஸ் டெத்தை பற்றி ஃப்ரையர் ஜான் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி அனுப்புவாங்க. மெசேஜ் யாருக்கு அப்படின்னா ரோமியோவுக்கு. பட் ஃப்ரையர் ஜானுக்கு பிளேக் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவரை சஸ்பெக்ட் பண்ணி அவரை குவாரண்டைன் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் ஃப்ரையர் ஜான்னால் ரோமியோ கிட்ட சரியான டைமில் போய் ஜூலியட்டோட ஃபாக்ஸ் டெத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாமல் போயிடும். In the Puritan age in 1642, theatres were closed by Oliver Cromwell. ஆலிவர் கிராம்வெல் ஏன் தேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு பியூரிட்டன். பியூரிட்டனிசத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆலிவர் கிராம்வெல் 1642ல் தேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. In the Restoration age, theatres were reopened by Charles II in 1660. Plague also affected London again in 1665. Great Fire of London 1666.
இந்த 2 இயர்ஸும் இம்பார்ட்டண்ட். Shakespeare's 2 narrative poems. Shakespeare wrote 2 narrative poems. எந்த பீரியடில் அப்படின்னா அந்த பிளேக் வந்த டைமில். ஸோ அந்த 2 narrative poems என்னென்ன அப்படின்னா வீனஸ் அண்ட் அடோனைஸ் அண்ட் த ரேப் ஆஃப் லுக்ரேஸ் அப்படிங்கிற 2 போயம். இதில் வீனஸ் அண்ட் அடோனைஸ் அப்படிங்கிறது ஒரு நான் ட்ராமாட்டிக் போயம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸ் அண்ட் அடோனைஸ் போயமை த ஃபர்ஸ்ட் ஹையர் ஆஃப் மை இன்வென்ஷன் அப்படின்னு ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. தீஸ் 2 poems were dedicated to Earl of Southampton. அதாவது ஷேக்ஸ்பியருடைய 2 narrative poems வீனஸ் அண்ட் அடோனைஸ், த ரேப் ஆஃப் லுக்ரேஸ், இந்த 2 போயத்தையும் ஏர்ல் ஆஃப் சதம்ப்டனுக்கு டெடிகேட் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் wrote 37 plays and 154 sonnets. கார்டினியோ அப்படிங்கிற பிளே லாஸ்ட் பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கார்டினியோட ஒரிஜினல் சோர்ஸு கிடைக்கப்பெறல. In 1623, a collection of Shakespeare's plays was published under the title Mr. William Shakespeare's Comedies, Histories and Tragedies. 1623ல ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மிஸ்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ட்ராஜடிஸ் அப்படிங்கிற பேரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபோலியோ என அழைக்கப்படுது. 36 plays of Shakespeare was prepared by his colleague as well as friends John Hemingway and Henry Condell. ஷேக்ஸ்பியருடைய 36 பிளேஸை கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணவங்க யார் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய கொலீக்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஜான் ஹெமிங்கஸ் அண்ட் ஹென்ரி காண்டல் அப்படிங்கிற 2 பேர். பெரிக்கல்ஸ் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் திஸ் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் பெரிக்கல்ஸ் அப்படிங்கிற பிளே இன்க்ளூட் பண்ணப்படலை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் 36 பிளேஸோட நேம்ஸ் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. 1623 ஃபஸ்ட்டு ஃபோலியோ ஹேட் அ ப்ரிஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் ஒரு ப்ரிஃபேஸ் இருக்குது. இட் ஹேட் அ போயம். அந்த ப்ரிஃபேஸில் ஒரு போயம் இருக்குது. அந்த ப்ரிஃபேஸ் போயமை எழுதினவர் யார் அப்படின்னா பென் ஜான்சன். அந்த ப்ரிஃபேஸ் போயமில் ஷேக்ஸ்பியரை புகழ்ந்து ஒரு லைன் எழுதியிருக்கிறாரு பென் ஜான்சன். அது என்ன அப்படின்னா he was not of an age but for all time. ஷேக்ஸ்பியர் ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் உரியவர் அல்ல, அவர் எல்லா டைமுக்கும் பொருந்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிஃபேஸுடைய ஃபர்ஸ்ட் லைனில் எழுதியிருக்கிறாரு. திஸ் லைன் appeared in the preface of first folio in 1623. First folio was dedicated to William Herbert, 3rd Earl of Pembroke, and his brother Philip Herbert, Earl of Montgomery. இந்த ஃபஸ்ட்டு ஃபோலியோ என அழைக்கப்படக்கூடிய 1623 கலெக்ஷன் வில்லியம் ஹெர்பர்ட்டுக்கும் ஃபிலிப் ஹெர்பர்ட்டுக்கும் டெடிகேட் பண்ணப்படுது. ஷேக்ஸ்பியருடைய 24 இயர்ஸ் ஆஃப் ட்ராமாட்டிக் பீரியடை, லிட்ரரி பீரியடை 4 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன். பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் 1588 to 1593. Period of humor and history 1594 to 1600. Period of tragedies and bitter comedies 1602 to 1607. Period of the fine comedies and dramatic romances 1608 to 1612. Next, Shakespeare's sonnets. Sonnet is a 14-line stanza. Sonnet came from an Italian word sonetto, which means little song. Shakespeare wrote 154 sonnets and they were published by Thomas Thorpe in 1609 under the title Shakespeare's Sonnets Never Imprinted. அதாவது ஷேக்ஸ்பியர் 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த எல்லா சானட்ஸையும் கலெக்ட் பண்ணி தாமஸ் தார்ப் 1609 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த டைட்டிலில் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் சானட்ஸ் நெவர் இம்ப்ரிண்டட் அப்படிங்கிற டைட்டிலில் வெளியிட்டிருக்காரு.
Sonnet number 138 and 144 were previously published by William Jaggard in 1599 in The Passionate Pilgrim. அதாவது த பேஷனேட் பில்கிரிம் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் 20 போயம்ஸ். அதில் வில்லியம் ஜாகர்ட் ஷேக்ஸ்பியருடைய 138 அண்ட் 144 இந்த 2 சானட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு 1599. Sonnet 1 to 126 were addressed to mysterious friend, அதாவது WH அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த WH யாராக இருக்கலாம்னா அந்த வில்லியம் ஹெர்பர்ட்டாக இருக்கலாம். 127 to 152 இந்த சானட்ஸ் டோட்டலி 26 சானட்ஸ் இருக்குது. இந்த 26 சானட்ஸும் ஒரு டார்க் லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய மேரி ஃபிட்டனுக்கு டெடிகேட் பண்ணுறாரு. அடுத்தது சானட்ஸ் 153 அண்ட் 154 யாருக்காக டெடிகேட் பண்ணுறாருன்னா கியூபிட் அப்படிங்கிற லவ் காடுக்கு டெடிகேட் பண்ணுறாரு. அமங் 154 சானட்ஸ் சானட் நம்பர் 18 இஸ் வெரி ஃபேமஸ். இந்த 154 சானட்லேயே சானட் நம்பர் 18 தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதோட டைட்டில் என்ன அப்படின்னா ஷல் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே. வித் திஸ் கீ ஷேக்ஸ்பியர் அன்லாக்டு ஹிஸ் ஹார்ட் அப்படிங்கிற கோட்டை சொன்னவர் வேர்ட்ஸ்வர்த். சானட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் இன் இட்டாலி பை ஜியாகோமா டா லென்டினி இன் ஏர்லி 13th century. சானட் அப்படிங்கிற ஃபார்மை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜியாகோமா டா லென்டினி அப்படிங்கிறவர். எப்போ அப்படின்னா ஏர்லி 13th century. சானட் இன் இட்டாலி மேட் ஃபேமஸ் பை பெட்ரார்க் இன் லேட் 13th century. ஏர்லி 13th century ஜியோகாமா டா லென்டினி அப்படிங்கிற ரைட்டர் இன்வென்ட் பண்ண சானட்டை லேட்டர் 13th century பெட்ரார்க் ஃபேமஸ் பண்ணுறாரு. In England, sonnet was introduced by Sir Thomas Wyatt. இங்கிலாண்டில் சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா சர் தாமஸ் வியாட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹென்ரி ஹோவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே அப்படிங்கிறது ஒரே பேர் தான். ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். அவருடைய முழு பெயர் ஹென்ரி ஹோவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே கேவ் ரைம் ஸ்கீம் டு இங்கிலீஷ் சானட். அந்த இங்கிலீஷ் சானட்டுக்கு ரைம் ஸ்கீம் கொடுத்தவர் அப்படின்னா ஹென்ரி ஹோவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே. In Shakespearean sonnets, first 2 stanzas ask questions and third stanza gives the answer. In Petrarchan sonnet, octave asks question and sestet gives answer. Octave அப்படிங்கக்கூடியது 8 lines stanza and sestet அப்படிங்கிறது 6 lines இருக்கக்கூடிய ஒரு stanza. ஷேக்ஸ்பியரோட ஸ்டானட்ஸை 3 quatrains 1 couplet பிரிப்போம். அதாவது 4 லைன்ஸாக 3 quatrains அண்ட் 1 couplet கடைசியாக 2 லைனில் முடியும். ஆனால் பெட்ரார்கன் சானட் 8 லைன் ஸ்டான்ஸா ஒன்றும் 6 லைன் ஸ்டான்ஸா ஒன்றும் இருக்கும். ஸோ டோட்டலி 14 லைன்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸுக்கு பேர் ஆக்டேவ் அண்டு செகண்ட் 6 லைன்ஸ்க்கு பேர் செஸ்டெட். ஷேக்ஸ்பியரன் ரைம் ஸ்கீம் ஏபிஏபி சிடிசிடி இஎஃப்இஎஃப் ஜிஜி அதை தான் 3 quatrains 1 couplet அப்படின்னு சொல்லுவோம். பெட்ரார்கன் ரைம் ஸ்கீம் அப்படின்னா ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிசிடி சிடி இதுதான் ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட். நெக்ஸ்ட்டு blank verse. ஷேக்ஸ்பியர் யூஸ்ட் எ ஸ்டாண்டர்ட் பொயட்டிக் ஃபார்ம் இன் ஹிஸ் பிளேஸ். ஷேக்ஸ்பியர் அவருடைய பிளேஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் பொயட்டிக் ஃபார்மை ஃபாலோ பண்ணுறாரு. அதுதான் blank verse அப்படிங்கிற ஃபார்ம். இந்த blank verse இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்படும். ஷேக்ஸ்பியர் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அண்ட் கிங்ஸ் மென். லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அண்ட் கிங்ஸ் மென் அப்படிங்கிறது 2 ஆக்டிங் கம்பெனிஸ். இந்த 2 கம்பெனிலையும் ஷேக்ஸ்பியர் மெம்பராக இருக்கார். Lord Chamberlain's Men acting company was formed under the patronage of Henry Carey in 1594. இந்த லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கக்கூடிய ட்ராமா கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா 1594 ஹென்ரி கேரி அப்படிங்கிறவருடைய தலைமையின் கீழ் ஆரம்பிக்கப்படுது.
ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென். அதாவது லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிற ட்ராமா கம்பெனியில் 2 ஸ்டார் பர்ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிச்சர்ட் பர்பேஜ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ட்ராஜிக் ரோல்ஸ் ப்ளே பண்ணக்கூடியவர். அடுத்தது வில் கெம்ப். இவர் வந்து லீடிங் கமெடியனாக இருக்கார். Shakespeare coined around 3000 words to English literature. One of those words is assassination. அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு 3000 வார்த்தைகளுக்கு கிட்ட ஷேக்ஸ்பியர் வந்து காயின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் அசாசினேஷன் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த வேர்டு. The Two Noble Kinsmen play was jointly written by Shakespeare and John Fletcher. டூ நோபல் கின்ஸ்மென் அப்படிங்கிற பிளேவை ஷேக்ஸ்பியரும் ஜான் ஃப்ளெச்சரும் ஜாயிண்ட்டாக தான் எழுதியிருக்கிறாங்க. திஸ் டைட்டில் வாஸ் டூ நோபல் கின்ஸ்மேன் அப்படிங்கிற டைட்டில் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, சாசருடைய கேன்டபரி டேல்ஸில் வரக்கூடிய நைட்ஸ் டேல்லேருந்து எடுக்கப்பட்டது. ஷேக்ஸ்பியர்ஸ் கிங் லியர் இன்ஸ்பயர்ட் ஹெர்மான் மெல்வில் டு ரைட் மாபி டிக். அதாவது ஹெர்மான் மெல்வில் மாபி டிக் அப்படிங்கிற ஒர்க் எழுதுறதுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஷேக்ஸ்பியருடைய கிங் லியர். ஷேக்ஸ்பியர்ஸ் தியேட்டர்ஸ். ஷேக்ஸ்பியர் ஹேஸ் ஓன்ட் 2 தியேட்டர்ஸ். ஷேக்ஸ்பியருக்குன்னு சொந்தமாக 2 தியேட்டர்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோப் தியேட்டர். இந்த குளோப் தியேட்டர் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் லண்டனில் கட்டப்படுது 1599. இது வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர். குளோப் தியேட்டர் 1599 பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜூன் 29, 1613 அது வந்து எரிஞ்சு போயிடுது, தீக்கிரையாக்கப்படுது. ஒரு பிளேவை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது வந்து தீ பிடிச்சி அந்த தேட்டர் ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் குளோப் தேட்டர் வாஸ் பில்டட் ஆன் த சேம் லேண்ட் இன் ஜூன் 1614. அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே அதே ஜூன் மாதத்தில் குளோப் தேட்டரை அதே இடத்துல கட்டி முடிச்சிடுறாங்க. செகண்ட் தேட்டர் பிளாக் ஃப்ரையர்ஸ் கேட் ஹவுஸ். இது வந்து லண்டனுடைய இன்சைடு, அதாவது சிட்டிக்குள்ளே கட்டப்படுது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு தேட்டர். ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வேர் பேஸ்ட் ஆன் 2 சோர்சஸ். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு 2 சோர்ஸஸை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் ரஃபேல் ஹாலின்ஷெட்ஸ் கிரானிக்கல். ரஃபேல் ஹாலின்ஷெட் அப்படிங்கிறவர் எழுதின கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும், ப்ளூட்டார்க்குடைய லைவ்ஸ் ஆஃப் நோபல் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஒர்க்ஸையும் தன்னோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு சோர்ஸ் மெட்டீரியலாக பயன்படுத்தியிருக்காரு. ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்ட்ரி பிளேஸ் ஆல் டுகெதர் டீல் வித் அ பீரியட் ஆஃப் 350 இயர்ஸ். அதாவது ஷேக்ஸ்பியருடைய ஹிஸ்ட்ரி பிளேஸ் எல்லாம் டோட்டலி 350 வருஷங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். Sexual possessiveness is the theme of Shakespeare's play Midsummer Night's Dream. Midsummer Night's Dreamல ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தின தீம் என்ன அப்படின்னா செக்ஷுவல் பொசசிவ்னஸ். ஒத்தல்லோ அப்படிங்கிற பிளேல செக்ஷுவல் ஜெலசி அப்படிங்கிற தீமை பயன்படுத்தியிருக்காரு ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் இஸ் கால்ட் அஸ் பார்ட் ஆஃப் ஏவன். பார்ட் ஆஃப் ஏவன் அப்படின்னு ஏன் இவரை சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிறது தான் இவருடைய பர்த் பிளேஸ். அதனால பார்ட் அப்படிங்கிறது பொயட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொயட் ஆஃப் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் ஏவன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் பார்ட் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1665 கிரேட் பிளேக் ஸ்ட்ரக் இன் லண்டன். இது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். 1666 கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷேக்ஸ்பியர் ஃபாலோட் 3 யுனைட்டிஸ் இன் ஹிஸ் பிளே த டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளேயில் தான் 3 யுனைட்டிஸ், அதாவது யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த 3 யுனைட்டிஸையும் டெம்பஸ்ட் பிளேயில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரு ஷேக்ஸ்பியர். 12th நைட் அப்படிங்கிற பிளேயோடைய இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னா வாட் யூ வில் அப்படிங்கிறது. ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடி பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தி டெம்பஸ்ட், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், ஆஸ் யூ லைக் இட், த காமெடி ஆஃப் எரர்ஸ்,
மெஷர் ஃபார் மெஷர், மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், மச்சடோ அபவுட் நத்திங், 12th நைட். ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடி பிளேஸ் என்னென்ன அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட், ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ஒத்தெல்லோ, மேக்பெத், கிங் லியர், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர்ஸ் ரோமன் பிளேஸ் ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, கோரியோலனஸ். ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் என்னன்னு பார்க்கலாம். ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் 3, ஹென்ரி 4 பார்ட் 1, ஹென்ரி 4 பார்ட் 2, ஹென்ரி 5, ஹென்ரி 6 பார்ட் 1, ஹென்ரி 6 பார்ட் 2, ஹென்ரி 6 பார்ட் 3 அண்ட் ஃபைனலி கிங் ஜான்ஸ். நெக்ஸ்ட்டு ஆபேட் அப்படின்னா அது ஒரு டேர்ம், அது ஒரு டைப் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆபேட் அப்படிங்கிற போயம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆபேட் எ போயம் இன் விச் லவ்வர்ஸ் கம்ப்ளைன் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் டான் விச் requires them to part. The form Obed achieved great popularity in medieval France. medieval ஃப்ரான்ஸில் இந்த ஆபேட் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. ஆபேட் அப்படிங்கிற டேர்ம் வாஸ் எம்ப்ளாய்டு பை சாசர் இன் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடி. அதாவது இந்த ஆபேட் அப்படிங்கிற டேர்மை சாசர் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடியில் பயன்படுத்தியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் அந்த ஆபேட் அப்படிங்கிற டேர்மை ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் பயன்படுத்தியிருக்காரு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.